2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் அப்படி என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. யூதா ராஜ்யத்தை ஏசேக்கியா அரசாண்டான். அவன் தன் முற்பிதாவாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்குச் செம்மையானதைச் செய்தான். அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் அவனைப் போல் ஒருவனும் இருந்ததில்லை. அவனின் 4ஆம் வருட ஆட்சியிலே அசீரியா ராஜாவாகிய சல்மனாச்சார் சமாரியாவுக்கு விரோதமாக வந்து அதை முற்றுகையிட்டான். அவன் தன் தேசத்தை விட்டு போகும்படி தன்னுடைய பொக்கிஷத்தில் இருந்தும் கர்த்தரின் ஆலயத்தின் பொக்கிஷத்தில் இருந்தும் வெள்ளியையும் பொன்னையும் கொடுத்தான். ஆனாலும் அவன் தேசத்தை விட்டு போகாமல் தன்னிடம் சரணடைய சொன்னதும் அல்லாமல் கர்த்தரை பற்றியும் அவரால் அவர்களை தன்னிடமிருந்து காப்பாற்ற முடியாது என்றும் இழிவாக பேசினான். அசீரியா ராஜாவாகிய சல்மனாச்சார் சொன்ன வார்த்தைகளை கேட்டு துக்கமடைந்த ராஜாவின் பிரதானிகள் அதை யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு அறிவித்தார்கள்.